all, வணக்கம். தமிழ் இங்கிலீஷ் சீரிஸோட அடுத்த வீடியோ. ஸோ இது வந்து நம்ம பார்ட் 18. ஸோ போன வீடியோ சொன்ன மாதிரி இந்த கமாண்டிங் சென்டென்ஸோட பார்ட் 3 வீடியோ தான் இந்த வீடியோவில் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய கமாண்டிங் சென்டென்சஸ்லாம் என்னன்றதை தமிழில் பார்த்துட்டு அதை இங்கிலீஷில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் ஸ்கூல் இல்லைனா ஒர்க் பிளேஸில் நடக்கக்கூடிய கமாண்டிங் சென்டென்சஸ்லாம் தமிழ்லேருந்து எப்படி இங்கிலீஷ்க்கு மாற்றுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதோட ஃபர்ஸ்ட் ஒன், அழகாக எழுது. ஸோ எழுதுறது வந்து அவங்க கரெக்டாக எழுதலை இல்லைனா அழகாக எழுதலை அப்படின்னா அழகாக எழுது அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும்? எழுது அப்படின்னா ரைட், அழகானா இங்கே வந்து ரைட் பியூட்டிஃபுல்லி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அழகுனா பியூட்டிஃபுல் தானே அப்படின்ற மாதிரி கிடையாது. நம்ம எழுதுறது எப்போவுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா நீட்டாக இருக்கணும். ஸோ ரைட் நீட்லி. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த அழகு அப்படின்ற வேர்ட் எப்போவுமே வந்து பியூட்டிஃபுல் தான் கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கான்டெக்ஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி அந்த அழகு அப்படின்றது நீட்டுன்னு சொல்லலாம், பியூட்டிஃபுல்னு சொல்லலாம், கார்ஜியஸ்ன்னு சொல்லலாம், பிரிட்டின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சென்டென்ஸுக்கு தகுந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அது மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம எழுதுறது அப்படின்னு சொல்லும் போது நீட்டாக எழுது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அழகாக எழுது அப்படின்னு சொல்லும் போது ரைட் நீட்லி அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட், சத்தமாக வாசி. ஸோ அவங்க வாசிக்கிறதே நமக்கு கேட்கல, ரொம்ப பொறுமையாக மெதுவாக வாசிச்சுட்டு இருக்காங்க. சத்தமாக வாசி அப்படின்னா ரீட். சத்தமானா ரீட் அலவுட் அப்படின்னு சொல்லணும். ரீட் அலவுட். ஸோ சத்தமாக வாசி அப்படின்றத ரீட் அலவுட் அப்படின்னா சத்தமாக வாசி, எல்லாருக்கும் கேட்குற மாதிரி இருக்கும் அப்போ தான் அப்படின்றதுக்கான மீனிங்காக இருக்கும். நெக்ஸ்ட், பேசாத ஆர் பேசாதே. இதை நம்ம எப்படி சொல்லணும்? ஸோ இந்த இடத்துல நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ரெண்டு வேர்ட்ஸாக இருக்கக்கூடிய சென்டென்சஸ் தான் பார்த்தோம். அழகாக எழுது, சத்தமாக வாசி அப்படின்னா செகண்ட் இருக்கக்கூடிய வேர்டை நம்ம இங்கிலீஷில் மாற்றமோ ஃபஸ்ட்டாக வந்துச்சு. எழுதுன்றது ரைட்டுன்னு எழுதணும், வாசின்றது ரீடுன்னு எழுதணும், ஃபஸ்ட்டாக இருக்கிறது நம்ம செகண்டாக எழுதணும். இப்போது இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதே ஒரே வேர்டு தான். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசு அப்படின்னா டாக், அப்போ பேசாதன்னா அதோட ஆப்போசிட், அப்போ டோன்ட் டாக். இந்த மாதிரி எடுத்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை பேசுகிறத நிறுத்து அப்படின்னா ஸ்டாப் டாக்கிங் அப்படின்னு சொல்லலாம். பேசுகிறத நிறுத்துனா ஸ்டாப். எதை நிறுத்தணும்? பேசுகிறத. ஸோ ஸ்டாப் டாக்கிங். இல்லைனா அங்கேயும் நம்ம டோன்ட் டாக் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ரெண்டும் ஒன்று தான். ரெண்டுமே வந்து பேசாத அப்படின்றதுக்காக மீனிங் தான் கொடுக்க போகுது. ஸோ டோன்ட் டாக் அப்படின்னு சொல்லலாம், ஸ்டாப் டாக்கிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், ஸோ ரொம்ப காமனாக எல்லார்கிட்டையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் இது. உன் வேலையை பாரு. இங்கே நான் செய்யன்னு சொல்கிறேன், நம்ம யூஸ்வலாக என்ன சொல்லுவோம்? உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவோம். அதை ஸோ நான் இங்கே என்ன எழுதியிருக்கேன்னா டூ யோர் ஒர்க்குன்னு எழுதியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸில் நம்ம அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒருத்தங்க வேலை செய்யாமலே உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்கக்கிட்ட நம்ம உன் வேலையை பாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆர் உன் வேலையை செய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு தான் டூ யோர் ஒர்க். ஒர்க்குன்றது லிட்ரல் மீனிங் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே ரிப்ரேஸ் பண்ணிக்கிறோம். சப்போஸ் நம்ம வந்து வேறு யாருக்கூடிய கான்வர்சேஷன் நடத்திட்டு இருக்கோம், அப்போது யாரோ வந்து இது இப்படி பண்ணியிருக்கலாம், அது அப்படி பண்ணியிருக்கலாம், ஆர் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க சொல்கிறாங்க அப்படின்னா உன் வேலையை பார்க்குறியா, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு மைண்ட் யோர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். மைண்ட் யோர் ஒர்க் ஆர் மைண்ட் யோர் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம உன் வேலையை செய் அப்படின்னு சொல்கிறத லிட்ரலாக அவங்கள வேலை பார்க்க சொல்கிறோம். ஸோ டூ யோர் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, எனக்கு பதில் சொல்லு ஆர் எனக்கு பதில் சொல். ஸோ எனக்கு பதில் சொல்லு ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறதுக்கு பதில் சொல்லு அப்படின்னா பதில்னா ஆன்சர். யாருக்கு? எனக்கு. ஆன்சர் மீ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட், நேரத்தை வீணாக்காதே. டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம். இதை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா வீணாக்காத அப்படின்னா டோன்ட் வேஸ்ட். எதை? டைம். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் அப்படின்னு சொல்லணும். ஸோ வீணாக்காதே அப்படின்னா டோன்ட் வேஸ்ட். எதை வீணாக்கக்கூடாது? நேரத்தை. ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம்.
ஸோ பேசிக்காக இங்கே நம்ம யாருக்கு உன் நேரத்தை வீணாக்காதே அப்படின்னு இல்லையே, நம்ம ஏன் இந்த இடத்துல டோன்ட் வேஸ்ட் டைம்னு போடாமல் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் அப்படின்னு சொல்கிறோன்னா, நம்ம இப்போ சப்போஸ் சொல்கிற பர்சன் நீங்களாக இருக்கீங்க, நீங்கள் வந்து யார்கிட்ட சொல்வீங்க, யாரையோ ஒருத்தங்களை பார்த்து தான் சொல்வீங்க. ஸோ அப்போது அந்த இடத்துல அந்த ஒருத்தர் பார்த்து சொல்லும் போது நம்ம இந்த யார் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம அங்கே ஆட் பண்ணி ஆகணும். ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம சொல்கிறதா அர்த்தம். நெக்ஸ்ட், உன் படிப்பில் கவனம் செலுத்து. உன் படிப்பில் கவனம் செலுத்து அப்படின்றத, கவனம் செலுத்துனா என்ன, கான்சென்ட்ரேட் பண்ணுறது. கான்சென்ட்ரேட், எதை கான்சென்ட்ரேட் பண்ணோம், உன் படிப்பில். கான்சென்ட்ரேட் ஆன் யோர் ஸ்டடீஸ். இதை தான் நம்ம உன் படிப்பில் கவனம் செலுத்து அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், தாமதிக்காதே. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த தாமதிக்காதே அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும் அப்படின்றத காமெண்ட் பண்ண போகிறீங்க. அண்ட் இந்த பார்ட் 3 வீடியோவில், அதாவது பார்ட் 18ல் கமாண்டிங் சென்டென்ஸோட பார்ட் 3ல் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை எங்ககிட்ட காமெண்ட்டில் கேட்கலாம். வேறு ஏதாவது பர்டிகுலர் டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணும்னு நினச்சா அதையும் எங்ககிட்ட காமெண்ட்டில் கேட்கலாம். இது வரைக்கும் காமெண்ட்டில் கேட்ட முக்கால்வாசி வீடியோவுக்கு நம்ம வீடியோஸ் வந்து எடுத்து அப்லோடும் பண்ணியாச்சு. அண்ட் ஒரு சில வீடியோஸ் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது, அது நாங்கள் வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வீடியோஸுமே சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுவோம். வேறு ஏதாவது டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா அதை எங்ககிட்ட காமெண்ட்டில் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.